இவ்வளவு கடினமான ஒரு உழைப்பு, இவ்வளவு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து வேலை செய்யக்கூடியவர்களை தான் நம்ம சினிமாவில் அதிகமாக ராணுவ வீரர்கள், காவல்துறை மட்டும்தான் பார்த்துருப்போம். சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப்லாம் பற்றி நம்ம பார்க்கறது இல்லை, யாராவது சொல்றதும் இல்லை, அதை பற்றி தெரியவும் தெரியாது. ஆனால் இவர்களுக்கு எல்லாத்தையும் விட எல்லா இடத்துலையும் ரொம்ப கிரிட்டிக்கலான இடத்துல பூரா சிஆர்பிஎஃப் இவர்கள் இருக்கிறாங்கன்றது மட்டும் மறுக்க முடியாத உண்மையா நான் உணர்றேன். அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் இந்த வீடியோவை எடுத்து இந்த பாடலை எடுத்தவருக்கு இவருடைய நெஞ்சார்ந்த நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்படி ஒரு நிகழ்வுக்கு பெருந்தன்மையோட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட டிஜி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் இந்த துறை பற்றி எனக்கு தெரிந்த விஷயங்களை சொன்னேன். இதுல இருக்கிற முழுமையான விஷயங்களை, ஏன்னா இதை ஒரு இசை வெளியீட்டு விழாவை கடந்து போயிடாம, ஒரு ஆல்பம் ரிலீஸா கடந்து போயிடாம, இதன் மூலமாக சமூகத்துக்கு என்ன நன்மை ஏற்பட போகிறது, அல்லது இந்த துறை எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை பாதுகாக்கிறாங்க. ஏன்னா நமக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம வேற ஒண்ணு வச்சிருப்போம். இந்த நாடு பல்வேறு மக்கள்களால் இயங்கிக்கிட்டு இருக்கு. நமக்கு ரொம்ப பரிச்சயமானது கையில இருக்கிற செல்போனு, யூடியூப், நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற அரசியல், டெய்லி நடக்கிற டிபேட்டு, இதுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருக்கு. இதை தாண்டி ஒன்று இருக்கு. நம்ம இந்த இடத்துல உட்காந்து நிம்மதியா பேசிக்கிட்டு இருக்கோம்னா யாரோ அங்க தங்களோட உயிரை கொடுத்து பாதுகாக்கிறதுனால நம்ம இங்க உட்காந்துருக்கோம். அது வெளியே இருக்கிற காவல்துறையா இருக்கலாம், அல்லது எல்லை பாதுகாப்பு துறையா இருக்கலாம், யாரோ இருக்கலாம். ஆனா அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இந்த நிகழ்ச்சியை அதுக்கு பயன்படுத்தணுன்றது எனக்கு தோணுது. அதை நான் பயன்படுத்திக்கிட்டு மரியாதைக்குரிய அருண்குமார் டிஏஜி அவர்கள் இதற்கு சரியான பதில் தந்து அதை சரியான முறையில் இந்த செய்தியை கொண்டு போய் உங்கள் மூலமாக மக்களிடம் சேர்ப்பது நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.